மு.க. ஸ்டாலினின் கணக்கு பலிக்குமா? சட்டப்பேரவைக்குள் நடக்கும் நிழல் யுத்தம். 25 அதிமுக எம்.எல்.ஏ.க்களின் தகுதி நீக்க விவகாரம் சபாநாயகர் கையில் இருக்கும் 2 வழிகள். இடைத்தேர்தல் வந்தால் என்ன நடக்கும் என்பது போன்ற தகவல்களின் பின்னணியில் நமது செய்தியாளர் நரேன் ஆதித்யா தரும் அரசியல் அலசல். தமிழகத்தில் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து ஆளுங்கட்சியான தாவேகிவிற்கும் எதிர்க்கட்சியான திமுகவிற்கும் இடையே கடுமையான அரசியல் போரே நடந்து வருகிறது. இன்னும் 3 மாதங்களில் தாவேகி ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக கூறியுள்ள நிலையில் அதற்கு பின்னால் இருக்கும் சட்ட கணக்குகள் மற்றும் அரசியல் வல்லுநர்களின் கணிப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தமிழக சட்டப்பேரவையின் செயலாளர் தனது பணிக்காலம் வரும் நவம்பர் 2026 வரை நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையிலும் தற்போதே தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு பதிலாக சாந்தி என்பவரை புதிய சட்டப்பேரவை செயலாளராக சபாநாயகர் நியமித்துள்ளார். முன்னாள் செயலாளருக்கும் சபாநாயகருக்கும் இடையே ஏற்பட்ட சில நிர்வாக ரீதியான முரண்பாடுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழலில் எடுக்கப்பட வேண்டிய சில முக்கிய முடிவுகள் காரணமாகவே இந்த திடீர் ராஜினாமா மற்றும் புதிய நியமனம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிர்வாக மாற்றத்திற்கு நடுவேதான் சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்க விவகாரம் தீவிரமடைந்துள்ளது. சட்டமன்றத்தில் தாவேகே அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது அதிமுகவிலிருந்து பிரிந்த 25 எம்.எல்.ஏ.க்கள் தாவேகே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்ட அந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுக தலைமை சபாநாயகரிடமும் ஆளுநரிடமும் மனு அளித்தது. இதற்கிடையே அந்த 25 பேரில் 4 எம்.எல்.ஏ.க்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகேவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துவிட்டனர். மற்ற 21 பேரில் 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தலைமையிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் தாய் கழகத்திற்கே திரும்பிவிட்டனர். தற்போது இந்த 25 பேரின் தகுதி நீக்க மனு சபாநாயகரின் பரிசீலனையில் உள்ளது. இதன் மீது சபாநாயகர் 2 விதமான முடிவுகளை எடுக்க சட்டப்படி அதிகாரம் உள்ளது. முதலாவது, அதிமுக தலைமை கொடுத்துள்ள மன்னிப்பு கடிதத்தை ஏற்று அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவது. இரண்டாவது, கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிய குற்றத்திற்காக 25 பேரையும் ஒட்டுமொத்தமாக தகுதி நீக்கம் செய்வது. அரசியல் வல்லுநர்களின் கணிப்புப்படி சபாநாயகர் இந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்வதுதான் தற்போதைய தாவேகே அரசுக்கு சாதகமாக அமையும் என சொல்லப்படுகிறது. அப்படி தகுதி நீக்கம் செய்யப்படும் பட்சத்தில் அந்த 25 தொகுதிகளும் மேலும் முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் சேர்த்து மொத்தம் 26 தொகுதிகள் காலியாகும். இந்த 26 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் தற்போதைய ஆளும் கட்சி என்ற செல்வாக்கோடு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேகே எளிதாக வெற்றி பெற்று தனது பலத்தை தனி பெரும்பான்மையாக உயர்த்தி கொள்ள முடியும். ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த 26 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை உடனடியாக நடத்தாமல் தள்ளி போடும் பட்சத்தில் தாவேகே கூட்டணியில் இருக்கும் 1 அல்லது 2 கட்சிகளை வெளியேற்றி தாவேகே அரசின் பெரும்பான்மையை குறைத்து ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கணக்கு பலிக்காது என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். சட்டப்பேரவையில் 26 இடங்கள் காலியாக இருக்கும் பட்சத்தில் அவையின் மொத்த பலம் 234 208 ஆக குறையும். அப்போது ஆட்சியை தக்கவைக்க 105 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே போதுமானது. சபாநாயகர் நீங்களாக தாவேகாவிடம் தற்போது 106 உறுப்பினர்கள் உள்ளதால் கூட்டணி கட்சிகள் வெளியேறினாலும் தாவேகா அரசுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. சுருக்கமாக சொல்வதென்றால் திமுக தரப்பு 3 அல்லது 6 மாதங்களில் தாவேகி ஆட்சி கவிழும் என நம்பினாலும் சபாநாயகர் கையில் இருக்கும் தகுதி நீக்க ஆயுதம் மற்றும் அவையின் தற்போதைய பலம் ஆகிய கணக்குகள் தாவேகே அரசுக்கே சாதகமாக உள்ளது. எனவே மு.க.ஸ்டாலினின் எதிர்பார்ப்பு நிறைவேற வாய்ப்பில்லை என்றும் தாவேகே அரசு தற்போதைக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறது என்றும் அரசியல் வல்லுநர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர்.